இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 days 7 சட்னி ரெசிபீஸில் செகண்ட் சட்னியான பீர்க்கங்காய் சட்னி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 7 days 7 சட்னி ரெசிபீஸில் ஃபஸ்ட்டு கேரட் சட்னி பார்த்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சட்னிலானே கடலை சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி தான் அரைக்கிறோம். இது தவிர்த்து நிறைய சட்னி இருக்குது. அது எல்லா சட்னியும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம லைனாக ஒவ்வொரு சட்னிஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எல்லா சட்னியும் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள். ஓகே வியூவர்ஸ், வாங்க இப்போ பீர்க்கங்காய் சட்னி செய்யலாம். பீர்க்கங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி சட்னி பண்ணுறதுக்கு பீர்க்கங்காய் தோல் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காய் தோல் சட்னி தோசை, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி துருகி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பூண்டு 6 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு குட்டி பீஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு புளி நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். காய்ந்த மிளகாய் 3, பெருங்காயம், உப்பு தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருளையும் நம்ம வதக்கிட்டு செய்ய போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு நம்ம வறுக்க போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பருப்பு வறுத்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சா பருப்பு தீஞ்சிரும். இப்போ பருப்பு கலர் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம அரைக்க போகிறோம், அதனால தான் நான் பெரிய பீஸை கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி, பூண்டு, புளி, காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் வதக்கிட்டு செய்கிறனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பீர்க்கங்காய் தோல் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம். பொதுவாகவே நம்ம பீர்க்கங்காய் சாம்பார் இல்லை கூட்டு செய்யும் போது பீர்க்கங்காய் மட்டும் எடுத்துகிட்டு அதை தோல் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அப்புறம் அந்த தோல் நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் அந்த பீர்க்கங்காய் தோலில் நம்ம சட்னியாக கூட நம்ம அரைச்சி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் நம்ம திருகுன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே 7 days 7 தோசை ரெசிபீஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சூப்பராக வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நான் பிளேட்க்கு மாற்றிட்டேன். இது ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இப்போ இது மிக்சிக்கு மாற்றிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கடுகு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம். நான் 1 tablespoon ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகும் பொரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு தாளிச்சாச்சு. இப்போ இந்த சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான மற்றும் காரசாரமான பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த சட்னி போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி.